ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். டுடே வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மிக ஒரு முக்கியமான ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா 2024 இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4க்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ வெளியிடப்பட்டது. அது இன்றைக்கி இல்லை, ஆக்சுவலாக 2 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ வெளியிட்டுட்டாங்க. நான் வந்து இந்த பதிவை கொஞ்சம் டிலேவாக போஸ்ட் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு, அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த காணொலியில் ஃபுல்லாக ஆன்சர் கீ மட்டுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுப்பேன். மற்ற டீட்டெயில் எல்லாமே இதுக்கு உண்டான ஒரிஜினல் ஆன்சர் கீ பற்றின பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க உடனே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அஃபீஷியல் ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய ஆன்சரை பார்த்து உங்களுடைய கொஷினோட மேட்ச் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட்டு சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடலாம், சரிங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆன்சருக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது டிஎன்பி சைடில் வந்து நான் இந்த வருஷம் தான் சார் ஃபஸ்ட் டைம் நான் குரூப் 4 எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்களே, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இப்படி தான் இருக்கும் ஆன்சர் கீ, சரிங்களா? அதாவது நம்ம டிக் பண்ணுவோம் இல்லையா, ஒரு கொஷின் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு OMR ஷேட் பண்ண அதே பேனால் ஜஸ்ட் ஒரு புள்ளி வச்சுட்டு வந்துருப்போம். எக்ஸாம்பிள்லேருந்து வரும்போது ஒரு டிக் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்படி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆன்சருக்கு இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் 1ஆம் நம்பர் கொஸ்டினா பக்கத்தில் பீனா பி, 10ஆம் நம்பர் கொஸ்டினா 10ஆம் நம்பர் கொஸ்டின் சீனா சி அப்படி தான் இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. இதே மாதிரி தான் ஒரிஜினல் செட் ஆஃப் கொஷின் புக்கோட இப்படி தான் உங்களுக்கு டிக் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆன்சருக்கு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா மேல்முறையீடுகள் பண்ண வேண்டியவங்களாம் பண்ணிடுவாங்க. அது மூலிமா நம்ம கிரேஸ் மார்க் வந்தாலும் சரி வரலாலும் சரி. சார் அதை விடுங்க, இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சும்மா ஒரு 2-3 கேள்வி படித்து பார்த்துருவோமே. எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கேள்வி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு வந்து தமிழில் கேட்டிருப்பாங்க. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வந்தால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2வது கொஷின் பொறுத்த வரைக்கும் ராமன் வந்தான் என்பது எவ்வகை தொடர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆப்ஷன் பி, ஓகேங்களா, எழுவாய் தொடர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே ப்ரைவேட் ஆன்சர் கீ நம்மளுடைய சேனல் ஒன்று போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த ஒரிஜினல் ஆன்சர் கீயோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ப்ரைவேட் ஆன்சர் கீ கிட்டத்தட்ட ஒரு 70-75% ஆன்சர் கீ அப்படியே ஒத்து போகுது. அதனால் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வியூஸ், அந்த ப்ரைவேட் ஆன்சர் கீ போட்டது இல்லையா, அதுக்கான வியூஸ் ரொம்பவே அதிகமாக போச்சு. அது எல்லாமே உங்களால் தான். அதை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறேன். ஸோ உங்களுக்கான 1ஆம் நம்பர் கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின் வரைக்கும் எல்லாமே இதில் டிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்கறதுனால இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. நான் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதுக்குண்டான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை அப்படியே மொபைலில் வியூ பண்ணி 1 by 1 டிக் பண்ணிகிட்டே வந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு 1 by 1 உங்களுடைய ஆன்சருக்கு டிக் பண்ணிகிட்டே வந்தாலும் சரி. பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்களுடைய ஆன்சருக்கு டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் கேட்டால் இந்த பதிவு என்ன கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மறந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை, உங்களுடைய ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே அதில் பாருங்கள், கீழே போட்டிருப்பாங்க, அதை அப்படியே வச்சு காப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவினின் அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து போஸ்ட் நம்ம கொடுப்பாங்க, அதாவது போஸ்ட் வழங்கப்படும். உங்களுக்கான மெசேஜ் வரும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து, இந்த மார்க் இந்த என்ன சொல்கிறது பதிவனுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒவ்வொரு போஸ்டின் கோடு நம்பர் சொல்லுவாங்க. போஸ்ட்டுக்கு இந்த கோடு நம்பர், உதாரணத்துக்கு ஒரு விஓஓ அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3005, ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னா 4005, இந்த மாதிரி சம்திங் ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு வச்சு உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கொண்டு கேட்பாங்க. பட் உங்களுடைய பதிவு என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. ஜாப் வாங்குறது மட்டும் இல்லை, ஜாப் வாங்குறதுலேருந்து நீங்கள் அப் டு ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்குமே இந்த நம்பர் நீங்கள் மறக்கக்கூடாது. முடிஞ்சால் இதே கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுட்டு அப்படியே சீரியல் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதுலேருந்து, ஜாப் கிடச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், ஜாபில் ஜாயின் பண்ணதுலேருந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் அப்படியே பத்திரமா அப்படியே ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க பொக்கிஷமாக. ஓகேங்களா? அடுத்த ஒரு 60வது வயசில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது, சரிங்களா, ஒரு 58லேருந்து 60 வயசுக்குள்ள நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகுறீன்ற பட்சம் இதெல்லாம் மலரும் நினைவுகளாக உங்களுடைய மனசுக்குள்ளே வரட்டும், சரிங்களா? எனவே வாழ்த்துக்கள். உங்களுடைய டோட்டல் எல்லாத்தையும் கூட்டி போட்டு எவ்வளோ உங்களுடைய சப் டோட்டல் வந்துச்சு, உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் எவ்வளவு, 200க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுவேன். உங்களுடைய வெற்றியில் 1% என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இது போன்ற வெற்றிகள் தொடர்ந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். ஓகேங்களா? ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.